Illustration 19th summa. அதில் வந்து Arjun carries on grocery business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his books கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்குது, க்ளோசிங் பேலன்சஸ் இருக்குது. அப்புறம் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து இங்கே பிளான்ட் அண்ட் மிஷின் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பார்க்கலாம். Other information for the year ending 31/3/2019 showed the following. Advertising எங்கே வரணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நமக்கு டெபிட் சைடு வரும். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வரணும். அவுட்வர்ட்ஸாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ இது இன்வெர்ட்ஸ், அதனால் நம்ம இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் இது வந்து எங்கள் ஃபார்மேட்டில் வரும். எந்த ஃபார்மேட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் நம்ம என்ட்ரு பண்ணணும். ட்ராயிங்ஸ் எங்கே போய்டும், பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய்டும். இது வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ்னால் என்னென்னமா இன்க்ளூடாக இருக்கும், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆனது தான் டோட்டல் சேல்ஸ். அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் நம்ம எதுவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் டியூரிங் த இயர் வேர் 2000 அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வேர் ₹1000. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸும் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எங்கே போடுவீங்க, கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்லேயும் போடணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணி காட்டணும், மைனஸ் பண்ணி காட்டணும். அதுக்கான ஃபார்மேட் பாருங்கள். நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எழுதும்போது இங்கே பர்ச்சேசஸில் போன சம்மில் என்ன பண்ணணும், கேஷ் பர்ச்சேசஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டையும் ஆட் மட்டும் பண்ணோம். ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸும் இருக்குது. அப்போது கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் மைனஸ் ரிட்டர்ன்ஸ், இதை மைனஸ் பண்ண அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் காட்டணும். அதே போல் சேல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் சேல்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்களா, அப்போ நம்ம கேஷ் கிரெடிட்னு தனியாக பிரித்து காட்ட தேவையில்லை. அப்போ டோட்டல் சேல்ஸ்லேருந்து எதை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். ரிட்டர்ன்ஸை கம்பல்சரி, ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நம்ம இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணால் அதில் இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ மீதி அமௌண்ட் தானே அவங்களுக்கு நம்ம பே பண்ணுவோம். அப்போ ரிட்டர்ன்ஸு கம்பல்சரி என்ன பண்ணி காட்டணும், மைனஸ் பண்ணி காட்டணும். அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்லேயும் என்ட்ரு பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் பர்ச்சேசஸ்லேருந்து மைனஸ் பண்ணி காட்டணும். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதே போல் தான். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் எந்த ஃபார்மேட் போயிடும், டேட்டாஸ் ஃபார்மேட்லேயும் காட்டணும். அடுத்தது இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் சேல்ஸ்லேருந்து என்ன பண்ணி காட்டணும், மைனஸ் பண்ணி காட்டணும். அடுத்தது டெப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மிஷினரி பை 5%. அப்போ இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி 5% அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ ரெண்டு இடத்துல காட்டணுமா, அப்போ 5% கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் காட்டணும். அங்கே வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியிலேருந்து 5% அசட் சைடு என்ன பண்ணி காட்டணும், பேலன்ஸ் ஷீட்டில் மைனஸ் பண்ணி காட்டணும். அடுத்து ப்ரொவைட் 300 ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். அப்போ இது என்னமா, டவுட்ஃபுல் டெட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க சொல்லலை. அப்போ இது வந்து என்னது, லாஸ். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு என்ட்ரு பண்ணணும். இந்த டவுட்ஃபுல் டெட்ஸ் யாருக்குலாம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு, டெட்டாஸ். அப்போது டெட்டாஸில் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த 300 என்ன பண்ணி காட்டணும், மைனஸ் பண்ணி காட்டணும். ஏன்னா இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதனால் ரெண்டு இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 அண்ட் எ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த டேட். அப்போது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ஐட்டம் என்ன மிஸ் ஆகும் அப்படின்னா, கேபிட்டலே இல்லை. இந்த சம்மில் முன்னாடி ப்ரீவியஸ் சம்ஸில் எல்லாமே கொடுத்துருந்தது கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் கேபிட்டலே மிஸ் ஆகுது. அப்போ கேபிட்டல் மிஸ் ஆனால் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக முன்னாடி சம்மில் போட்டோம் இல்லையா, அதில் என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிங்க. க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல். நம்மளுக்கு இந்த சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் தேவை கிடையாது. என்ன கேபிட்டல் வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும்தான் வேணும். அப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது ஓப்பனிங் பேலன்ஸஸை மட்டும் எடுத்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இந்த பேலன்ஸ் மட்டும் எடுத்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த க்ளோசிங் பேலன்ஸஸ் எல்லாமே கம்பல்சரி பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரு பண்ணணும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் ஐட்டம் சேல்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படி கொடுக்கல, ரிட்டர்ன்ஸ் மட்டும் இருக்குது. அது போக இந்த கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்டுக்கு தேவையான தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து மெயின் ஐட்டமே என்ன மிஸ் ஆகுதுன்னா, பர்ச்சேஸே மிஸ் ஆகுது. கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுக்கல, கேஷ் பர்ச்சேஸும் கொடுக்கல. அப்போ நமக்கு
இந்த சம்மில் பொறுத்தளவுக்கு என்ன மிஸ் ஆயிடுச்சு, என்ன ஐட்டம் மிஸ் ஆகுதோ அதுக்கு தேவையானாக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ இந்த சம்மில் கேபிட்டல் மிஸ் ஆனதுனால ஓப்பனிங் கேபிட்டல் தான் நமக்கு வேணும். அதனால் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல் பர்ச்சேஸ் மிஸ் ஆகிறதுனால கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அதுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்குன்னு ஓப்பனிங் பேலன்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி என்னமோ அசெட், ஸ்டாக் அசெட், டெட்டார்ஸ் அசெட், கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி, கேஷ் பேங்க் அசெட். இந்த ஐட்டம் மட்டும் நம்ம எழுதுகிறோம். அசெட் சைட், லைபிலிட்டி சைட். அப்போ டோட்டல் எந்த சைட் தான் அதிகமாக இருக்கும்? அசெட் சைட் 35,000லேருந்து 5,000 மைனஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே வரும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு ஃபஸ்ட் ஐட்டமாக இதுதான் நம்மளால் என்ட்ரி பண்ணணும். அப்போ இந்த 30,000 சரியா. அதுக்கப்புறம் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட் போடும்போது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் இருக்குது, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் இருக்குது. கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடும் க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடும். அப்போ 5,000 4,000 நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஒன்று இருக்காமா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அதனால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸில் அமௌண்ட் வந்து ஒரு 2,000. அடுத்தது கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா? அதில் ஒரு 64,000. அப்போ இங்கே 3 அமௌண்ட் டிக் ஆகிருக்கு. அப்போ 70,000 மைனஸ் 5,000 65,000. இது என்ன பர்ச்சேசஸ்? கிரெடிட் பர்ச்சேசஸ். அப்போது டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பர்ச்சேசஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுனால நம்ம இந்த ஃபார்மேட்லேருந்து என்ன மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்? கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் என்ன ஃபிகர்? பேலன்சிங் ஃபிகர். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த சம்மில் நான் மெயின் 4 ஐட்டம் எப்போ என்னென்ன வரணும்? ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேஸஸ், சேல்ஸ். ஆனால் இந்த சம்மில் நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்னும் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. அப்போ ஃபார்மேட் என்ன? கேஷ் பர்ச்சேஸஸோட கிரெடிட் பர்ச்சேஸ் ஆட் பண்ணிக்கணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். சேல்ஸு ஓப்பனிங் சேல்ஸ், அதாவது இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டோட்டல் சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிடணும். அப்போ 85,000 நமக்கு டோட்டல் சேல்ஸ். அதிலேருந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1,000. அதை மைனஸ் பண்ண 84,000. இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 9,000, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 16,000. அப்போது ஓப்பனிங் ஸ்டாக்கில் ஒரு 9,000, இதில் ஒரு 16,000. பர்ச்சேசஸில் வந்து நமக்கு 65,000. இங்கே வந்து நமக்கு பர்ச்சேசஸ் கேஷ் கொடுக்கல. அப்போ எல்லாமே என்ன பர்ச்சேசஸாக வச்சுக்கணும்? கிரெடிட் பர்ச்சேசஸாக வச்சுக்கணும். 65,000லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 2,000 மைனஸ் பண்ணால் 63,000. அப்போ இந்த சம்மில் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கேஷ் பர்ச்சேசஸ் இல்லைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எல்லா பர்ச்சேஸுமே என்னவா அஸ்யூம் பண்ணிக்கணும்? கிரெடிட் பர்ச்சேசஸாக மட்டும்தான் இருக்குதுன்னு நம்மளே அஸ்யூம் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் இந்த 65,000 தான் நம்ம 2,000 மைனஸ் பண்ணி 63,000 இங்கே காட்டுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்களாம்மா? அந்த கேரேஜ் இன்வெர்ட்ஸ் எவ்வளோ? ஒரு 8,000. அப்போ இங்கே டோட்டல் வந்து ஒரு 1 லேக்கில் இந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணோம். நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் பண்ணது வந்து ஒரு 20,000. அதை ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணுறோம், அது ஒரு 20,000. இப்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஐட்டமில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங் ஒரு 4,700 வந்துடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 2 இருக்கா? டெப்ரிசியேஷன் ஒன்று இருக்குது, டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் 5%. அப்போது பிளான்ட் அண்ட் மிஷினரி அமௌண்ட் எவ்வளோமா? ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே 20,000 தான். 20,000 10%, 2,000 5% 1,000 அதில் ஒன்று. அப்புறம் ப்ரொவிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம கேல்குலேட் பண்ண தேவையில்லை. ஒரு 300. அப்போ 20,000லேருந்து இந்த 3 அமௌண்ட் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்தது நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது எதை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? க்ளோசிங் பேலன்ஸஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போது நமக்கு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதனால் இங்கே ஒரு டாட் வச்சுருக்கேன். சண்டே டேட்டாஸ் ஒரு 300 டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இருந்து, அதனால் இதில் ஒரு டாட் வச்சுருக்கேன். அப்போ இந்த 2 ஐட்டம் வரும்போது நம்ம டெப்ரிசியேஷனும் வேல்யூ மைனஸ் ஆகுது. அதனால் அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி காட்டணும். டேட்டாஸும் வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு, அதனால் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்துருக்கு. அதனால் அதுவும் லாஸ் தான், அதையும் மைனஸ் பண்ணி காட்டணும். அப்போ இங்கே வரும்போது கேஷ் அட் பேங்க் அந்த அமௌண்ட்டு க்ளோசிங் கேஷு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் பாருங்கள். அந்த 20,000ல் டெப்ரிசியேஷன் ஒரு 5% இருந்தால் 1,000 மைனஸ் பண்ணுறீங்க. டேட்டாஸ்லேருந்து 300 டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்துதா? அந்த டவுட்ஃபுல் டெட் 300 மைனஸ் பண்ணுன்னா ஒரு 5,000. இந்த சம்மில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இது எங்கே போயிடணும்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட் ஃபஸ்ட் ஐட்டம் இது தான் எழுதணும். அப்போ இந்த அமௌண்ட் ஒரு 30,000. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ ப்ளஸ் பண்ணோம்? 14,000. அந்த அமௌண்ட்லேருந்து இப்போ நமக்கு ட்ராயிங்ஸ் ஒரு 2,000 இருந்ததாம்மா?
ட்ராயிங்ஸ் என்ன பண்ணணும், நெட் ப்ராஃபிட்டை ப்ளஸ் பண்ணணும், ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். அப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் க்ளோசிங் பேலன்சஸ் மட்டும்தான். இதில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அதனால் இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இன்னர் காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி அவுட்டர் காலத்தில் அமௌண்ட் காட்டுறோம். காட்டினதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் டேலி பண்ணணும், ஈக்குவலாக 46,000 வரணும். சரியா?